வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ருசியான, காரசாரமான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சப்பாத்திக்கு எந்த விதமான சட்னியோ இல்லை குருமாவோ எதுவுமே தேவையில்லை. இந்த சப்பாத்தியை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம், பொடியாய் கட் பண்ண கொத்தமல்லி, இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தியில் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை ஆட் பண்ணியிருக்கிறதும் தெரியாது. அதே மாதிரி சப்பாத்தியில் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நல்லா கை வச்சு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தனால இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஈரப்பதமும் இதோடு சேர்ந்ததுனால 1 கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருந்துச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாவு மாதிரியே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் மாவு. நீங்கள் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரி செய்கிறத விட இது மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலா சப்பாத்தி நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சப்பாத்திங்களோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வேலையும் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு குருமாவோ இல்லை சட்னியோ நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலை குறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு நல்லா ஊறிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிச்சினா தான் உங்களுக்கு தேய்க்கவும் நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு நல்ல மெதுவாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்திகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மசாலா சப்பாத்தியோட டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த நெய்யில் நீங்கள் சுடும்போது. அதே மாதிரியே பட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பட்டரில் கூட செஞ்சுக்கலாம். அப்படி இது 2 இல்லைன்றவங்க நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே சப்பாத்தி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் நெய்லாம் சேர்க்காம கூட செய்வோம். ஆனால் இந்த மசாலா சப்பாத்திக்கு நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா சப்பாத்தி வெந்துடுச்சு. இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நெய் தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் சப்பாத்தி நார்மலாக கொடுத்து விட்றத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.